கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. Download ShareChat. ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். இன்றைய காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் பிற்பகுதி. தண்ணீரை நீங்கள் கடந்து தீரும் மட்டும் உங்கள் கடவுளாகிய கர்த்தர் அதை உங்களுக்கு முன்பாக வற்றிப்போக பண்ணினார். அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அநீதியும் அக்கிரமமும் பொல்லாப்பும் விக்கிரமும் விரோதமும் பெருமையும் பெருந்தினியும் முரட்டாட்டமும் வன்முறையும் ஒடுக்குதலும் அவமானப்படுத்துகின்ற கெட்ட குணங்களும் மன்னிக்க முடியாத எண்ணங்களும் இன்றைக்கு காட்டாற்று வெள்ளம் போல் நம்மை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த வெள்ளத்திலே சிக்கி தவித்து வெளியிலே வர முடியாதபடி அநேகர் அழிந்து போகிறார்கள், அநேகர் வழி விலகி போகிறார்கள். கர்த்தருக்கென்று இருக்கிறவர்கள் ஒருபோதும் அவர்கள் கைவிடப்படுவதில்லை. கழுகு போல செட்டை விட்டு பறப்பார்கள் என்று சொல்கிறார். இதில்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்முடைய கஷ்டங்கள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இவை எல்லாவற்றிலும் கடவுளுடைய திட்டம் மகா பெரியது, உன்னதமானது. நாம் அந்த திட்டத்துக்கு நாம் உற்று நோக்கும் பொழுதுதான், நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜெயங்கொள்ள முடியும். நம்முடைய கால்களை சுற்றி வருகிற அந்த பொல்லாத அந்த அக்னி அஸ்திரங்களை, தீமைகளை, வன்முறைகளை, இடறிவிடப்படுகின்ற நிலைகளை கடவுள் வற்றி போக பண்ணுவார். ஆறு போல வெள்ளம் போல வருகிற அந்த அத்துணை கஷ்டங்களையும் கர்த்தர் வற்றி போக பண்ணுவார். எப்படி யோசுவாவினுடைய கால்களுக்கு முன்பாக அவற்றை வற்றி போக பண்ணினாரோ அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில், அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் வற்றி போக பண்ணுவார். என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், வெள்ளம் போல நதி போல பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து வந்தாலும் அவை அனைத்தையும் அவர்கள் அந்த யோர்தானை கடக்கும்போது அவர்கள் அதை கடக்கும் வரைக்கும் கர்த்தர் அந்த தண்ணீர் அவர்களை அழிக்காதபடி அந்த ஆற்றையே, நீரூற்றையே அவர் மாற்றி போடுகிற ஆண்டவர். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கை மிக மிக குறைவான வாழ்க்கை. நமக்கு குறைவான மதிப்பீடுகளையும் குறைவான ஆயுசு காலங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் தேவைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வியாதிகளையுமே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த உலகம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாதபடி அவர் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதம் 34:11 சொல்கிறபடி சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக கிடக்கும், தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த யோசுவா இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வரும் பொழுது, அத்துணை ஆயத்தங்களோடு வந்தாலும் வெள்ளம் போல காட்சிகள், அந்த எரிகோ சுவர்கள், எரிகோ போன்ற சூழ்நிலைகள் அவனை தேடி வந்தது. ஆனால் கர்த்தர், உனக்கு நான் இருக்கிறேன், பயப்படாது என்று அந்த மகனை அதட்டி ஆசீர்வாதப்படுத்தினார். அதுபோல இன்றைய நாளிலும் இம்மாதம் முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவைகளும் நமக்கு ஏற்பட்ட சிறிய சிறிய பலகீனங்கள், வியாதிகள், காய்ச்சல் அனைத்திலும் சுகவினத்திலும் நமக்கு புதிய சுகத்தையும் நல்ல மருத்துவ வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் கொடுத்த அருமை ஆண்டவர் இந்த மாதத்தின் நிறைவிலும் அதே பலத்தையும் அதே உற்சாகத்தையும் சுகத்தையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து காப்பாராக. இன்றைக்கு விசேஷமாக உலக வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த நாள் தான் நேற்றைய நாளிலே நான் சிந்தித்தபடி உலக ரசாயன நாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ரசாயன போர், அதாவது கெமிக்கலில் போர் செய்கின்ற அந்த நிலை. அவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் மூளை இழந்து
உடல் உறுப்புகள் இழந்து நுரையீரல் இழந்து எல்லாம் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு நினைவு அஞ்சலி. இன்றைக்கும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து பாவியாக அக்கிரமக்காரராக அழைகின்ற நம்முடைய வாழ்க்கையை கடவுள் இந்த நாளிலே அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கூட உம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிற கிருபைக்காக நன்றி. இந்த மாதத்தின் நிறைவு நாளில் இந்த 30 நாட்கள் எங்களை கனிமொழிவோடு 31 நாட்கள் பாதுகாத்து ஒரு குறையும் இல்லாதபடி எங்களை ஆண்டவரே இயேசப்பா நீங்கள் ஆசீர்வதித்து வந்தீங்களே, அதுக்கு தகுதியானவர்கள் இல்லை என்று அறிந்தும் கூட இந்த நாளிலும் கூட எங்களுடைய திருச்சபை எல்லா தகுதியும் இழந்த நிலையிலும் கூட எங்களுக்காக பரிந்து பேசி சிலுவை மரத்தில் உம்முடைய உயிரை கொடுத்து எங்களை மீட்டெடுத்து இன்றைக்கு எங்கள் அத்தியட்சர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள், ஆண்டவரே இந்த திருச்சபையுடைய குருமார்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல கிருபை கொடுத்து, குறிப்பாக இந்த கோடை காலங்கள் எந்த நோய் நொடியும் இயற்கையின் சீற்றமும் எங்கள் பிள்ளைகளை எங்கள் உடைமைகளை தொடாதபடி நீ வேலி அடைத்துக் கொள்ளு சாமி. எவ்வித பாதிப்புகளும் எங்களை நெருங்காதபடி பாதுகாத்து கொள்ளும். அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.